ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரிச்செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, போத்தி சுவர்ண மகாலில் வந்து அக்ஷய தீதிக்கு வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அக்ஷய தீதிக்கு ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் எந்த ஷாப்லேயும் போடல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி போட்டிருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மார்ச் மாதம் உள்ளது தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தங்கமயிலில் வந்து போட்டிருக்காங்க, லலிதா ஜுவல்லரியில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து போட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய தீதிக்கு வந்து ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க. அக்ஷய தீதி பார்த்தீங்க அப்படின்னா 30 ஏப்ரல் 2025 வந்து வருதுங்க. ஸோ இவங்களுமே வந்து ஃப்ரீ புக்கிங் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிஜிகோல்டு பற்றியும் சில டீட்டெயில் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரிச்செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அக்ஷய தீதி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸி தங்க விளையாடும் அக்ஷய தீதியை முன்பதிவு ஆரம்பம். ஸோ ஃப்ரீ புக்கிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சவரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபா மட்டுமே நம்ம செலுத்தி அந்த தங்க நகையை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்றைக்கு நீங்கள் கட்டுறீங்களோ அன்னைக்கு ரேட்டே வந்து முன்பதிவு பண்ணிக்கிறது. ஸோ இன்றைக்கி கட்டுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ரேட்லேயே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் அக்ஷய தீதி அன்னைக்கு நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்னா அப்போ வந்து எப்படியும் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போயே நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அக்ஷய தீதி அன்னைக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது, இப்போ நீங்கள் புக் பண்ண ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அக்ஷய தீதி அன்னைக்கு உள்ள ரேட் வந்து அன்னைக்குள்ள ரேட்டுக்கு வந்து நகை வாங்கிக்கலாம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணீங்கள, ஸோ அன்னைக்கு ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது, அக்ஷய தீதி அன்னைக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அக்ஷய தீதி ரேட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ விருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தான். ஸோ ரேட் எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. என்னைக்கு கட்டுறீங்களோ அன்னைக்குள்ள ரேட்டுக்கு வாங்கிக்கலாம், இல்லைனா அக்ஷய தீதி அன்னைக்கு. ஸோ 2 டேட் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 டேட்லேயும் வந்து என்ன ரேட்டு கம்மியாக இருக்கோ அப்போ உள்ள ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஓகே, இது பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஒரு சவரனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபா வந்து நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் 2 சவரன் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000, இதே 3 சவரன் பண்ணுறீங்க அப்படின்னா 15,000 வந்து நீங்கள் முன்பதிவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. கோல்டு காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் எதுவுமே வந்து கிடையாது. கோல்டு காயினுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஜுவல்ஸாக தான் எடுக்கணும், நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ரீ புக்கிங் வந்து பண்ண முடியும். கோல்டு காயினுக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி டேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 29/2025 வரைக்கும் தான் வந்து இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். ஸோ அதையுமே வந்து செக் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஓல்டு கோல்டு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மேலே வந்து நடக்குது. பர் கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 125 ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து தர மாதிரி இருக்குது ஒரு கிராமுக்கு. இப்போ ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா 8000 ரூபா. ஸோ 7000 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எவ்வளோன்னு எடுப்பாங்கன்னா 7125 ரூபா. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது ஒரு கிராமுக்கு. ஸோ கோல்டு காயினோட வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. 1 பவுனுக்கு எடுக்கிறீங்க, 1 பவுனுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 8 கிராமுக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா 2% வேஸ்டேஜ். நீங்கள் 8 கிராமுக்கு மேலே வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 1% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ காயினோட வேஸ்டேஜ் போத்தி சுவர்ண மகாலில் வந்து இதாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2% தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. 22 கேரட்டும் இருக்குது, 24 கேரட்டும் இருக்குது. இவங்க வந்து ரவுண்ட் ஷேப்பும் கொடுக்குறாங்க, ஸ்கொயர் ஷேப்புமே வந்து இருக்குது. இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா 500 mgலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கோல்டு காயின். இது 24 கேரட்டு அந்த ஸ்கொயர் காயின் இருக்குல்ல, ஸோ பார் காயின், அது பார்த்திங்க அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 4% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இது தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா 6% வந்து போடுறாங்க. ஸோ 24 கேரட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பு, ஸோ ரெண்டுக்குமே வந்து 6% வந்து போடுறாங்க தங்கமயிலில். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா டிஜிகோல்டுலாம் வந்து வந்திருக்கு. ரெஃபரல் லிங்க், ஸோ 20 ரூபீஸ் வந்து ஒர்த்துள்ள கோல்டு வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். நீங்கள் வந்து யாருக்கு உங்களோட ரெஃபரல் லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த போத்தீஸ் உங்கள் லிங்க் மூலியமாக வந்து டிஜிகோல்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ரூபீஸ் உள்ள கோல்டு வந்து ஆட் ஆகும். உங்களுக்கும் ஆட் ஆகும், உங்கள் மூலியமாக யார் சேர்ந்தாங்களோ அவங்களுக்குமே வந்து ஆட் ஆகும்.
இது வந்து போத்தி சொர்ணமகளில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே தங்கமயிலில் ஸோ தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் வந்து ஆட் ஆகும். யார் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்களுக்கு வந்து 100 ருபீஸ் உள்ள தங்கம் வந்து ஆட் ஆகும். ரெஃபரல் லிங்க் மூலிமா யார் ஜாயின் பண்ணுறாங்களோ உங்களை ஜாயின் பண்ண வச்சாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஆட் ஆகும். ஸோ ஜாயின்ட் ஆனவங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்து ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 20 ரூபா தான். ஸோ தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா, இவங்க வந்து 20 ரூபா. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. வந்து ரெஃபரல் லிங்க் வந்து கிடையாது. இப்போ வந்து டிஜிகோல்டில் வந்து புது அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெஃபரல் லிங்க் வந்து இருக்குது. ஸோ தங்கமயிலே வந்து ஆல்ரெடி இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து தான் அந்த ரெஃபரல் லிங்க் ஜான்வரிலேருந்து தான் அந்த ரெஃபரல் லிங்க் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது வந்து ஜான்வரிலேருந்து வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போத்தி சொர்ணமகள்லையும் இந்த ரெஃபரல் லிங்க் வந்து வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நான் போத்தி சொர்ணமகளில் டிஜிகோல்டு ஜாயின் பண்ணவா இல்லை தங்கமயிலில் வந்து ஜாயின் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் வந்து தங்கமயிலில் தாங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து டிஜிகோல்டில் வந்து தங்கமயில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி இருக்குன்றது பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. போத்தி சொர்ணமகளில் வந்து நான் ஜாயின் பண்ணலைங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலோட போத்தி சொர்ணமகளில் வந்து போனஸ் வந்து 2% வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிது. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு 75 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7% வந்து தராங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து தருவாங்க. இவங்க செகண்ட் 75 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5% தராங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3.75% வந்து தராங்க. ஸோ அப்படியே வந்து பர்சன்டேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு 2% வந்து டிஃப்ரெண்ட் வந்து வருது. இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே வந்து 10,000 வந்து நீங்கள் எப்படியும் வந்து டிஜிகோல்டில் வந்து சேர்த்துருக்கணும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 30,000. ஸோ நீங்கள் 30,000 சேவ் பண்ணியிருக்கணும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கோல்டு காயினும் எடுத்துக்கலாம், சில்வர் எடுத்துக்கலாம். கோல்டு காயினு, ஜுவல்லரி இல்லை டைமண்ட் எதுனாலுமே எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். டிஜிகோல்டில் வந்து டெய்லி நம்ம 100 ரூபா வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணி நம்ம கோல்டு காயின் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க, கோல்டு வீடியோஸில் இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ போனஸ் கிடைக்குது, நம்ம மொத்தமாக எவ்வளோ வந்து சேர்த்து வச்சுருக்கோம், எவ்வளோ கிராம் வந்து ஆட் ஆகுது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து சும்மா ஓரலாக தான் காட்டுறேன். ஸோ தினமும் 100 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா எவ்வளோ போனஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஏன்னா செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நீங்கள் தான் பே பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போத்தி சொர்ணமகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, சேலத்தில் வந்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் வந்து நான் போட்டுகிட்டே வந்து இருக்கேன். ஸோ அந்த ஆஃபர்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லை ஜாப் வேக்கன்சி, ஜுவல்லரி ஷாப்லேயே வந்து நிறைய பேர் வந்து ஜாப் வேக்கன்சி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவுமே வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து யார் யார் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் தான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு 5,000 மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அக்ஷய தீதிக்கு வந்து தங்கம் வந்து வாங்கிடலாம். நான் வந்து அக்ஷய தீதிக்கு வந்து தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கால்குலேஷனும் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து குறைக்க எப்படி வந்து நம்ம வாங்க முடியும், செய்கூலி சேதாரம் வந்து கம்மி பண்ணி எப்படி வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் வந்து தங்கமயிலில் வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நன்றி விழா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. அதோட ஃபுல் வீடியோவும் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. iPhone 16 வந்து கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க. மார்ச் 31 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 வரைக்கும் வந்து கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. வைரம் கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ரூபா கம்மி. எந்த ஒரு தங்க நகை வாங்கினீங்கனாலும் 1% வந்து வேஸ்டேஜ் வந்து லெஸ் பண்ணி தராங்க. 1%ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 13% உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 12% மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ணால் போதும். 1% வந்து லெஸ் பண்ணி தராங்க. ஸோ இதுதான் வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து மார்ச் 31 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஓகே, அந்த ஆஃபர்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.